ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான களியும் அது கூடவே ஒரு சூப்பரான கோழிக்கறி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். களியும் கோழிக்கறி குருமாவும் சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட கோழிக்கறி குருமாவோட கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி நான் 1.5 டம்ளர் கழுவி ஊற வச்சுருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி இப்போ வச்சுருக்கேன். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒலை நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். ஒலை கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடலாம். ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஊற வச்ச அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அரிசி 3/4 பதம் வேகட்டும். நம்ம அப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ராகி மாவு 1.5 டம்ளர் இதை கூட சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் மாவு சேர்த்துக்குங்க. 1.5 டம்ளர் மாவு 1.5 டம்ளர் போட்டதுக்கப்புறம் கலக்க வேண்டாம். தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி எடுத்து இது மாதிரி பண்ணி பாருங்கள். அரிசி வெந்துடுச்சுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். மற்ற எடுத்து அடிப்பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டுங்க. மாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி போட்டு இப்போ எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். கிண்ணத்தை கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை 1.5 கரண்டி அளவுக்கு எடுத்து போட்டுட்டு அந்த கிண்ணத்தை சுற்றுனீங்கன்னா ரவுண்டாக பால் மாதிரி வந்துடும். அதை எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்களுக்குனா ஒரு கரண்டி போட்டாலே போதும். சின்னதாக வரும், சின்ன உருண்டை. இப்போ 1.5 கரண்டி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். இதை எடுத்து ஒரு ஆளுக்கு இது ஒன்று சாப்பிட்டாலே ஒரு ஆள் வயிறு ஃபுல்லாகிடும். ஒன்றே சாப்பிட முடியாது. கறி குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சின்னதாக போடுவோம். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி தான் போட்டிருக்கேன். இது சின்னதாக வரும். குழந்தைங்களுக்குன்ற போது கொஞ்சம் கம்மியாக போட்டு ஒரே கரண்டியில் சின்னதாக. சிக்கன் குருமா இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன தேங்காய் அரை முடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இது பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்குங்க. இது லாஸ்ட்டாக குழம்பு இறக்குனப்புறம் போகிறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை வச்சுட்டு நம்ம 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். அதுக்காக தான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மீதி வெங்காயம் வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகவும் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வாசனையும் நல்லா போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் தட்டு போட்டு முடிக்கலாம். தக்காளி நல்லா இப்படி நசுக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதை கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தட்டு போட்டு முடியலாம். 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் பாருங்கள், நல்லா சிக்கன் வதங்கிட்டு தண்ணி வந்திருக்கு. அதுலேயே நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வீட்டு மிளகாய் தூள் தான் 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா. தட்டு போட்டு இப்போ 1 நிமிஷம் முடியலாம். அந்த மசாலாலாம் கொஞ்சம் சிக்கனோடு சேர்ந்து குக் ஆகட்டும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் ரிலீஸ் ஆகி வருது. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் வந்து 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இது வந்து சின்ன சொம்பு, அதனால் 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு காரம் இந்த டைமில் பார்த்துக்குங்க. உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. மூடி போட்டு விசில் போட்டுருங்க. 2 விசில் வரட்டும். மிதமான தீயில் வைங்க. 2 விசில் வந்துச்சு. கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.